ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 3-4 வாரமாக வரல. கொல்லையை பாருங்க, மண்டி போய் கிடக்கு புல். இருங்க, பெருமாளுக்கு வைக்கிற செடி துளசி கொல்லையே இருந்துச்சு. இப்போ நான் வந்து பிச்சு போட்டேன் எல்லாத்தையும். இது தப்பு வேண்டான்னு தூக்கி போட்டாங்க. வேண்டான்னு தூக்கி என் கொல்லையில் போட்டு இந்த பாருங்க பீன்ஸ் சூப்பர்ல. இந்த பாருங்க பீன்ஸ், இது விதை. இந்த பாருங்க பீன்ஸ் இங்கே ஒரு இது விதைக்கு எடுத்துக்கணும். பீன்ஸ் பூவை பாருங்க, பீன்ஸு பூ பிஞ்சி காய். இதை எடுத்துகிட்டு போய் விதை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை செம்பருத்தி எல்லாம் இப்போதான் இது பூக்குது. எல்லாம் பூக்கிறதுக்கு இருக்கு. 5, 4, 3, 7. அதே மனசு கஷ்டமாக வந்து பார்க்க முடியல கொள்ளைன்னு. எது அதை நான் வெட்டி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கப்பு கலையா வந்திருக்கு பார்த்தீங்களா? கருவேப்பிள்ளைய பாருங்க, கருவேப்பிள்ளை பூவை பறிச்சுட்டு போய் எங்கள் வீட்டு சாமிக்கு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. எங்க இல்லையே, இது இது துளசி. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாங்கன்று நான் காமிச்சதெல்லாம் மல்லிகை செடி. இல்லை, இப்போ எப்போ காமிச்சேன் அப்போ இருக்கணும்னு இருந்துச்சு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்பருத்தி எப்படி ஆயிட்டு பாருங்க. இந்த செம்பருத்தி பூ பூக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அது பனிந்து. ஆமா, பாம்பு வந்து உச்சியில ஒண்ணு கூட்டுட்டு போகுது. இந்த பாரு, இது முட்டை வச்சிருக்கு. 2 முட்டை. சூப்பரா செம்பருத்தி. இது இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 5 வாரமா வரல. என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா வளர்ந்து நிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெத்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு வச்ச பிள்ளை எனக்கு கொடுக்கும் பாருங்க. வச்ச பிள்ளை எனக்கு கொடுக்கும். இத போடு. இத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணும் லைட்டா கருவேப்பிள்ளையில பூச்சா என்ன அது காஞ்சி கொட்டுது, என்னன்னு தெரியல. காடா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வராம. நான் ஒரு 4-5 வாரமா அங்க இங்கே எங்க வீட்டுல தான் அனிருத் ஒண்ணு வந்திருக்கா. அதை தூக்கி எங்க கொடுக்கறதுன்னு தெரியாம அங்க இங்கேயும் அலைஞ்சதுல கொல்லை காடா போயிட்டு. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் செடியெல்லாம் அப்படியே உட்காந்துருக்கு. இந்த நிழல் அப்படியே உட்காந்துருக்கு. வெண்டிக்காயெல்லாம் 4 வாரமா வரல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, எல்லாம் முத்தி போயிட்டு. எங்க இருந்ததெல்லாம் பறிச்சிட்டியா? பூ வச்சிருக்கு. இப்ப அங்கிருந்து பார்த்தா இருந்துச்சு. பாருங்க, நிறைய காய்ச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வராம காஞ்சி போயிடுச்சு எல்லாம் இந்த அனிருத்தால. ஃப்ரெண்ட்ஸ், கொல்லைய பாருங்க எப்படி காடா இருக்கு. இது வந்து இப்ப தற்சமயம் வச்சது, ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி வச்சது. 25 இருக்காது, 2-3 வாரத்துக்கு முன்னாடியே இருக்கும். அதான் 25 நாள் தான். 25 நாளைக்கு முன்னாடி வச்சது பாருங்க. 5 வாங்கி உணர்ந்து வச்சான் என் பையன். இதை திருடிட்டு போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் காசு கொடுத்து வாங்கி வச்சுட்டு நான் பார்த்துட்டு போனேன்னா திரும்பி வர்றப்ப இருக்க மாட்டேங்குது, திருடிக்கிட்டு போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
மம்புட்டி மலையில் எப்படி போயிட்டு எங்கே கொண்டு வைக்கிறதுன்னு தெரியல. சங்குப்பூ அந்த இதை வெட்டி விட்டேன், வருதா வரலையானே தெரில. அதான் நான் கொல்லைக்கு வராமல் 20 நாளைக்கு மேலே ஆகுது. காடு மண்டி போயிட்டு வச்ச மரத்தை திருடிட்டு போயிடுறாங்க. வாழையை பாருங்க, இங்கே வந்து நான் இருக்கிறப்ப தான் என் பொருள்லாம் சேஃப்டியாக இருக்கும். கொஞ்சம் பாருங்க. காம்பவுண்டுக்கெல்லாம் சுண்ணாம்பு அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஈரமாகவே கிடக்கு. காம்பவுண்டுக்கெல்லாம் சுண்ணாம்பு அடிக்கணும். வாழையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வச்சப்போ உங்கள்கிட்ட காமிச்சேன், இப்போ காமிக்கிறேன் பாருங்க. ஓகே பை. ஓ ஐசே ஐசே, பச்சை மிளகா பூ பூத்துருக்கு பாரு. பச்சை மிளகா கண்ணு வச்சோம்ல, பூ பூத்துருக்கு. காய்ச்சி இல்லை, காய்ச்சிரும். ஒரு களை வேலை, அது மண்டி போய் கிடக்கு. நம்ம என்ன சொல்லவா? அப்பதான் அதுக்கு அடையாளம். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் பொங்கலுக்கு உங்களுக்கு மஞ்சள் கண்ணு உருவாயிட்டு வச்சல குணோண்டு. இந்த இது என்னைக்கு அச்சய தீதிக்கு வாங்கி வைக்கிறேன்னு சொன்னேன்ல, இந்த பாருங்க. நான் எனக்கு எடுத்துட்டு கொடுப்பேன். எனக்கு எடுத்துட்டு காசெல்லாம் வாங்க மாட்டேன். ஃப்ரீயா நம்ம கொள்ளையில உள்ளது கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயாவே கொடுக்கணும். கொள்ளைய கொடுப்பேன். எனக்கு ஆசையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அவங்க வேண்டான்னு தூக்கி போட்டது எனக்கு. பீன்ஸ் பூ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு சாமிக்கு பாருங்க பறிச்சுட்டேன். இத்திரோண்டு செடி களை உடைச்சாந்து வச்சது. இத்திரோண்டு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சங்குப்பூ பறிக்கிறேன் சாமிக்கு. இப்போ சொல்கிறாங்க இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பாருங்க, ஐயோ இதை பார்த்துட்டு என்னடா பாம்பு சட்டையாட்டம். வீட்டில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த காம்பவுண்டு இருக்குல்ல, அதில் வந்து மாடி காம்பவுண்டில் பாம்பு சட்டையாட்டம் அது காய வச்சது மாரி இருக்கு. என்னன்னு தெரியல, ஸ்னேக்கு உள்ளே வந்துட்டாங்களா என்னன்னா தெரில. பார்க்கணும், அவங்கள வேற அனுப்பி விடணும், இல்லாட்டி அவங்க எங்களை அனுப்பி விட்ருவாங்க. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சங்குப்பூ. இதுவும் சாமிக்கு. ஓகே, இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கத்தி வச்சுட்டியா? இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். என் பூட்டு வந்து பாருங்க மலையில் போட்டதுனால, இங்கே காட்டு, மலையில் போட்டதுனால எப்படி துரு பிடிச்சி போயிட்டு பாருங்க. சரிங்களா? இது வந்து துரு பிடிக்காம இருக்கு. இப்போ நான் பண்றேன் பாருங்க. இல்ல நேற்று சொன்னாங்க ஒருத்தவங்க. என்ன அந்த பக்கம் தான் போட்டுடலாமா? அது இருக்கட்டும். எப்படி இருக்கு பாரு. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
அந்த பக்கம் வந்து வீடியோ எடுத்துட்டு இந்த பக்கம் போடுவோம் வா. ஏறுது. அது பாட்டில் போகும், நம்ம பாட்டில் ஒன்றும் இல்லைன்னா அது பாட்டில் போகும். ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் பார்க்கல, ஒருத்தவங்க நேற்று கடையில் சொன்னாங்க துரு பிடிக்குது இன்னத்துக்கு. கடைக்கு வந்த கஸ்டமர் இந்த பாருங்க, ஒரு டப்பாவை எடுத்து மூடியே இதாட்டம் ஓட்ட விட்டு உள்ள வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்களா, துரு பிடிச்சி உள்ளே போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சிட்டேன்னா இப்போ இது உள்ளே விட்டு துருபிடிக்க வேலை இல்லை. சேஃப்டி நம்மளுக்கு நம்மளுக்கு பூட்டு சேஃப்டி. நம்ம வரப்ப அதை திறந்து எடுத்துக்கலாம். ஓகே பாய். நீங்களும் உங்கள் வீட்டில் தொப்பில் பூட்டு போட்டிருந்தீங்கன்னா இதாட்டம் செய்யுங்க, பூட்டு துரு பிடிக்காது. எப்படிங்க? ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு போய் சமைக்க ஆரம்பிக்கிறேன்.